ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்ரா த்ரோ சேனல். இந்த மாதிரி கீரையில் துவையல் செய்து சாப்பிட்ருக்கீங்களா? வாரத்தில் 2 வாட்டி இந்த மாதிரி செய்து சாப்பிடுங்க. உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் பக்கமே போக வேண்டாங்க. நம்ம இதை முருங்கைக்கீரையில் தான் செய்திருக்கோம். இதை செய்கிறதும் ரொம்ப ஈஸி தான். இட்லி, தோசை, சாதம் இதோடெல்லாம் சேர்த்து வச்சு சாப்பிட அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு ஹைப்பும் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. கடலெண்ணெய் இருந்தால் கடலெண்ணெயில் செய்யுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சூடானதும் இதோட 15 சின்ன உள்ளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். உள்ளி நல்லா வதங்கி வரணுங்க. இது ஓரளவுக்கு வதங்கி வந்ததும் இதோட காரத்துக்காக 2 வத்தல் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களோட காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. வத்தல் இந்த எண்ணெயிலேயே லைட்டாக ஃப்ரை ஆகி வந்துடுங்க. அதோடவே உள்ளியும் சேர்ந்து நல்லா வதங்கி வந்துடும். உள்ளி இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரையில் நல்லா அழுத்தி ஒரு கையளவுக்கு எடுத்து சேர்த்துக்கலாங்க. முருங்கைக்கீரையை உருவிட்டு லைட்டாக தண்ணியில் அலசிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. கீரை சேர்த்ததும் இந்த எண்ணெயிலேயே இதை நல்லா வதக்கி எடுத்துடணுங்க. இதோட தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. இந்த எண்ணெயிலேயே இது நல்லா வதங்கி வரணும். தீ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. கொஞ்ச நேரத்திலேயே கீரை நல்லா வதங்கி வர ஆரம்பிச்சிரும். இலை நல்லா சுருண்டு வதங்கி வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கீரை நல்லா வதங்கி வந்ததும் இலை லைட்டாக வெடிக்கிற மாதிரி சவுண்டு வருங்க. அந்த மாதிரி வந்ததும் இது வதங்கிடுச்சுன்னு நமக்கு தெரியும். கீரையை நம்ம முதல்ல சேர்க்கும் போது நிறைய இருக்கிற மாதிரி இருக்குங்க. அது நல்லா வதங்கி வரும்போது கம்மியாக தான் இருக்கும். பாருங்கள், வதங்கி வந்ததும் இவ்வளோ தான் இருக்குது. இப்போ இது நல்லா வதங்கி வந்துடுச்சு. இதோடவே மீடியம் சைஸ் தக்காளியில் ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கீரை நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தான் தக்காளி சேர்த்துக்கணும். தக்காளியை சேர்த்ததும் 2 நிமிஷத்துக்கு மட்டும் இதை வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ தக்காளியை வதக்கி எடுத்ததும் 1 டீஸ்பூன் மல்லி சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகமும் சேர்த்துட்டு கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கோங்க. கூடவே 5-6 கருவேப்பிலை இலையும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இதை ஒரு 2-3 நிமிஷம் வதக்கி எடுத்தாலே இந்த மல்லி சீரகத்தோட வாசனை நல்லா வரும். இந்த வாசனை வந்ததும் இதோடவே 2 கொட்டை அளவுக்கு புளி சேர்த்துக்கலாங்க. புளியை சேர்த்து ரொம்ப நேரம்லாம் மிக்ஸ் பண்ண வேண்டாம். லைட்டாக ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி மட்டும் விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதை இப்போ நல்லா ஆற விட்டுறணுங்க. இது நல்லா ஆறி வந்ததும் இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு இதோட தண்ணி எதுவுமே சேர்க்காம லைட்டாக கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இதில் உள்ளி தக்காளி எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால அதோட சேர்த்து அரைச்சி எடுக்கும்போது தண்ணி தேவைப்படாதுங்க. லைட்டாக இடையில ஸ்பூன் வச்சு லைட்டாக கிளறி விட்டுட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. லைட்டாக கொரப்பாக அரைச்சி எடுத்தீங்கன்னா சூப்பரான துவையல் ரெடி. இந்த துவையலை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோவுக்கு ஒரு லைக்கோ ஹைப்பும் பண்ணிடுங்க. அப்படியே பிடிச்சவங்களுக்கெல்லாம் ஷேரும் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.